ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெத்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸு 1.1. அதில் 5th சம்மு பார்க்க போகிறோம். இப்போ சம்மு என்னென்னு படிச்சிடலாமா? கிவன் A is equal to set of 1, 2, 3, B is equal to set of 2, 3, 5, C is equal to set of 3, 4 and D is equal to set of 1, 3, 5. Check if A intersect C cross B intersect D is equal to A cross B intersect C cross D is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ABC and D செட்டை கொடுத்துட்டு அதிலிருந்து A intersect C cross B intersect Dயும் A cross B intersect C cross Dயும் சமமாக இருக்குன்னு செக் ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to set of 1, 2, 3. B is equal to set of 2, 3, 5. C is equal to set of 3, 4. D is equal to set of 1, 3, 5. இதான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்மளை என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க? A intersect C cross B intersect D is equal to A cross B intersect C cross D. இதான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம இந்த சைடு LHSன்னு எடுத்துக்கலாம், இந்த சைடு RHSன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்? A intersect C cross B intersect Dயை போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம போட்டு வச்சுக்கலாம். A intersect C is equal to A என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3 intersect C என்ன கொடுத்துருக்காங்க? 3, 4. இப்போ ரெண்டுத்துலேயும் இன்டர்செக்ட் பண்ணால் என்னது? காமனாக உள்ள நம்பரை எடுத்து எழுதணும். 1 இங்கே காமனாக இல்லை, 2 இல்லை, 4 இல்லை. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன தான்? 3 தான் காமனாக இருக்குது. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? B இன்டர்செக்ட் D கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு B செட்டையும் D செட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். B செட்டில் 2, 3, 5 இருக்குது. D செட்டில் 1, 3, 5 இருக்குது. இப்போ இதுலேருந்து காமன் நம்பர் என்னது இருக்குது? 2 இங்கே கிடையாது, 1 கிடையாது. அப்போ 3, 5 தான் வந்து காமனாக இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம? A cross B A intersect B cross B intersect D. இப்போ என்ன இருக்குது பாருங்கள். 3 cross 3, 5 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணணும். எப்படி க்ராஸ் பண்ணுறது? 3, 3 3, 5 கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B intersect C cross D. இதான் அடுத்தது கண்டுபிடிக்கணும். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? RHSன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்காக A cross Bயை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ A செட்டில் என்ன இருக்குது? 1, 2, 3 cross B செட்டில் என்ன இருக்குது? 2, 3, 5. இப்போ க்ராஸ் பண்ணால் எப்படி க்ராஸ் பண்ணுறது? 1, 2 1, 3 1, 5 2, 2 2, 3 2, 5 3, 2 3, 3 3, 5. இதுதான் A cross Bங்கிறது. எடுத்து எழுதிடலாமா? 1, 2 1, 3 1, 5. அடுத்தது என்ன வரும்? 2, 2 2, 3
2,5. அடுத்தது 3,2, 3,3, 3,5. ஓகேவா? இதுதான் A cross B அப்படிங்கிறது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? C cross D கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு Cவும் Dவும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். Cயில் என்ன இருக்குது? 3,4 cross. Dயில் என்ன இருக்குது? 1,3,5. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்? 3,1, 3,3, 3,5. 4,1, 4,3, 4,5. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? என்ன எழுதணும்? நீங்கள் சொல்லிட்டு வாங்க. 3,1, 3,3, 3,5. 4,1, 4,3, 4,5. இதுதான் C cross D அப்படிங்கிறது. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன போட போகிறோம்? A cross B intersect C cross Dயை நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதான் A cross Bங்கிறது, இதான் C cross D அப்படிங்கிறது. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்டர்செக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். காமன் நம்பர். அப்போது 1,2 இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னா இல்லை, ஸோ ராங் போட்டாச்சு. 1,3 இருக்குது, இங்கே 1,3 இருக்கா? இல்லை, ராங் போட்டாச்சு. 1,5 இருக்குது, இங்கே 1,5 இருக்கா? இல்லை, ராங் போட்டாச்சு. அடுத்தது 2,2 இருக்குது, இங்கே 2,2 இருக்கா? இல்லை, ராங் போட்டாச்சு. 2,3 இருக்குது, இங்கே 2,3 இருக்கா? இல்லை, ராங் போட்டாச்சு. 2,5 இருக்குது, இங்கே 2,5 இருக்கா? இல்லை, ராங் போட்டாச்சு. 3,2 இருக்குது, இங்கே 3,2 இருக்கா? இல்லை, ராங் போட்டாச்சு. 3,3 இருக்குது, இங்கே 3,3 இருக்கா? இருக்குது, ஸோ டிக் போட்டாச்சு. 3,5 இங்கேயும் 3,5 இருக்குது, அதனால் டிக் போட்டாச்சு. அப்போ 3,1 அங்கே கிடையாது, அப்போ ராங் போட்டாச்சு. 4,1 அங்கேயும் கிடையாது, அப்போ ராங் போட்டாச்சு. 4,3 அங்கே கிடையாது, ராங் போட்டாச்சு. 4,5 அங்கே கிடையாது, ராங் போட்டாச்சு. ஸோ இது இங்கே A cross Bயில் உள்ளது எல்லாமே நம்ம டிக் ஆர் ராங் போட்டு எல்லாமே டிக் அல்லது ராங் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டிருந்தோம் அப்படின்னா, எல்லாமே போட்டிருந்தோம்னா இங்கே நம்ம செக் பண்ணணும் அவசியம் இல்லை. பேலன்ஸ் வந்து டைரெக்டாகவே நம்ம ராங்குன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எழுதிடலாமா? என்னென்ன டிக்கில் இருக்குது? 3,3, 3,5. இதுதான் வந்து A cross B intersect C cross D அப்படிங்கிறது. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? A intersect C cross B intersect D. ஓகேவா? B intersect D இதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து A cross B intersect C cross D அப்படிங்கிறது ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஈக்குவலாக என்னென்னு பார்த்துருவோமா? A intersect C cross B intersect D. அதில் என்ன இருக்கோ அதோட இதில் இருக்கிறது சமமாக இருந்தால் நம்ம போட்டிருக்கிறது சரின்னு அர்த்தம். இப்போ A intersect C cross B intersect Dயில் 3,3 இருக்குது, இங்கேயும் 3,3 இருக்குது. ஸோ அதனால் டிக் போட்டுக்கலாம். அடுத்தது 3,5 இருக்குது, இங்கேயும் 3,5 இருக்குது, அதனால் டிக் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு A intersect C cross B intersect D is equal to A cross B intersect C cross D அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம LHS is equal to RHSன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதாவது ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2 ஒரு முறை எடுத்து எழுதிக்கலாம். A intersect C cross B intersect D intersect is equal to A cross B intersect C cross D. ஓகேவா? ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? எல்லாம் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? ஹென்ஸ் வெரிஃபைடு ஆர் ப்ரூஃப்டுன்னு எழுதுகிறோம். ஓகேவா? வெரிஃபைடுன்னு எழுதலாம், ப்ரூஃப்னு எழுதலாம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக்கு சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.